பெங்களூர் டேஸ் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பெங்களூர் டேஸ், பெங்களூர் நாட்கள். அதில் ஆர்யா ஓட்டுவாங்க, இல்லை துல்கர் சல்மான் ஓட்டுவாங்களா, அந்த ரேஸ் தான் இது. சண்டே வந்துட்டா போதும், எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு இங்கே வந்து சாப்பாடு அதெல்லாம் பசிக்கும், ஆனால் அதெல்லாம் பெருசாகவே தெரியாது. ஒருத்தர்லாம் சொன்னார், எதுக்கு நான் அந்த பொண்ணை ரேஸ் ஓட்ட சொல்கிறேன், அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு, அதெல்லாம் வேணாம், கை கால்லாம் உடையும், பேசாமல் போய் படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு, இல்லை வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்க சொல்லு அப்படின்லாம் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பசங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இல்லை, பொண்ணுங்கள்லாம் வரக்கூடாது, பொண்ணுங்க வந்துட்டு இன்ஃபீரியர், அதாவது சப்ரெஸ் பண்ணி தான் இருக்கணும், எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நிறையா பேர் இப்போ ப்ரொமோட் பண்ணி ஓட்டு, நீயும் அதுக்கு ஈக்குவலாக தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி. கோச் எனக்கு நான் ஸ்டார்டிங் உள்ள வரப்போ எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்டிடியூட் இருக்கணும், அது வந்து பாசிட்டிவ் வேல இருக்கணும். லைக் என்னோடய ஃபஸ்ட்டு ரேஸ் பார்த்தீங்கன்னா 7th March அப்போ நான் ஓட்டினேன். எனக்கு வந்து ரேஸ் நான் ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நான் நாளைக்கு வந்து ரேஸ் ஓட்டேன்னா நைட் எனக்கு கோச் கால் பண்ணி இந்த மாதிரி ரேஸ் ஓட்டுற அப்படின்னாங்க. இல்லை நானாக தான் ஃபஸ்ட்டு போய் கேட்டேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் 2 வண்டி வந்து ரேம்ப் மேலே நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஓகே, இந்த வண்டி இவங்களோடது, இன்னொருத்தங்க யார் ரேஸ் ஓட்டுறாங்க அப்படின்னு என் கோச் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது நீ தான் ஓட்டுற அப்படின்னாங்க. நானா ஓட்டுறேன், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் உனக்கு யாருமே சொல்லியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு சொன்னப்போ தான், ஆமாம் இந்த மாதிரி நீ ரேஸ் ஓட்டுற, நாளைக்கு ஓட்டுற அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே நான் ப்ராக்டிஸ் எதுவுமே நான் இன்னும் பண்ணலையே, எப்படி நான் ஓட்ட போகிறேன், என்னை நம்பி எப்படி கொடுக்குறீங்கன்னு. என் கோச் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, எல்லா ரேஸ் போகிற முன்னாடியும் எனக்கு தெரியும் நீ தான் ஃபஸ்ட் அடிக்கிற, ஃபஸ்ட் அடிப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு வார்த்தை நிஜமாக வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த ஒரு வார்த்தை சொல்லி நான் அனுப்பிச்சி விடுவார். எனக்கு சீரியஸாகவே எனக்கு தெரியல. நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய ரேஸ் ஸ்டார்ட் ஆனும் போது ஓகே போனோம். ஃபஸ்ட்டு கார்னர்லேயே வந்து நான் வந்து 3rd பொசிஷனில் இருந்தேன். என் கூட ஓட்டணும் போது நான் 3rd பொசிஷனில் இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட் ரேஸ்க்கு 3rd பொசிஷன் கேவலம் கிடையாது, நம்ம இப்படியே மேனேஜ் பண்ணி எப்படியாச்சும் ஓட்டிடலாம், எனக்கு 3rd பொசிஷனே போதுன்ற ஒரு இதில் தான் இருந்தேன். அப்போது ஒரு ஃபஸ்ட் லேப் கம்ப்ளீட் ஆகும்போது 3rd தான் இருந்தேன். செகண்ட் லேப் கம்ப்ளீட் ஆகும்போது 2nd வந்தேன். 3rd லேப் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது எனக்கு லக்கா. அப்போ தான் நான் சொன்னேன்ல, இது என்னோட கேம்னு. எனக்கு இது சொன்ன டைம் என்னென்னா, ஃபஸ்ட்டாக போயிட்டு இருந்தவங்க வண்டி ஆஃப் ஆகணும்னு அவசியமே இல்லை. அவங்க வண்டி பார்த்தா திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு அது ஒரு லக்கா இல்லை என்னன்னு எனக்கும் சீரியஸாக தெரில. வண்டி ஆஃப் ஆச்சு, நான் செகண்டாக இருந்தேன். அவங்க வண்டி ஆஃப் ஆனே நான் ஃபஸ்ட்டில் ஒரு லேப் முடிச்சு நான் ஃபஸ்ட் அடித்தேன். அப்படி தான் என்னோடய ஃபஸ்ட் ரேஸ். நான் வந்து எனக்கு என்னாலே நம்ப முடியல அந்தளவுக்கு ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு இது வந்து இவ்வளோ காஸ்ட்லியான ஸ்போர்ட்டுன்னு எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பட் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த டைம்லேயே வந்துட்டு எனக்கு இந்த ரேஸ் அப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வச்சது வந்து என்னோட அண்ணா, லைக் என்னோடய ஃபேமிலியில் கசின் ஒருத்தர். அவர் வந்து ரொம்பவே ஒரு பைக் ரேஸான ஒரு ஆள். அவரோட சரௌண்டிங் பீப்புள் வச்சு தான் எனக்கு இந்த ரேஸுன்ற ஒரு இதே எனக்கு தெரியும். லைக் அப்போது ஸ்டார்டிங்கில் அவர் ஒர்க் ஷாப்லாம் போவார். அவர் கூட நானும் போயிடுவேன். போய் உட்காந்துட்டு லைக் என்ன பண்ணுறாங்க வண்டியில் அப்படின்லாம் ஒரு உட்காந்து சும்மா நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்னாலுமே 10 மினிட்ஸ் நான் அந்த வண்டி உட்காந்து நான் பார்த்துட்டு இருப்பேன் என்ன பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க நீ ரேஸ் ஓட்டுறியா அப்படின்னு. லைக் சும்மா அவங்க ஒரு ஜாலியாக கேட்டாங்களா இல்லை நான் அது சீரியஸாக எடுத்துட்டேனான்னு தெரில. பட் அப்படி தான் ஆரம்பிச்சிது. சொன்ன மாதிரி இது எவ்வளோக்கு எவ்வளோ காஸ்ட்லியோ அதே மாதிரி எவ்வளோ இது டேஞ்சரஸும் கூட. இது இருந்தும் ஏன் இந்த ஸ்போர்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் குவிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது உள்ளே வந்தானே இவ்வளோ காஸ்ட்லின்னு தெரிஞ்சப்போ நான் வந்து குவிட் பண்ணியிருக்கலாம். இல்லை இவ்வளோ அடிப்பதுன்னு சொன்னப்போவே வந்துட்டு இவ்வளோ இந்த அடிலாம் பட்டுட்டு ஃப்யூச்சர்லலாம் இது வச்சுட்டுலாம் இது பண்ண முடியாதுன்னு அப்போவே நானும் குவிட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த கேமுக்குள்ளே வந்தப்போ தான் எனக்கு வந்து நானே நான் ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு, டு பி ஹானஸ்ட். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கேம்ஸ், அத்லெட்டிக்ஸு, கபடி, கொக்கோ, த்ரோபால், வாலிபால் எல்லா கேமில் இருந்துமே இதுதான் என்னோடய கேம். இந்த இடத்துல தான் ஹர்னினா யார், இந்த ரேஸ் வராலா ஹர்னி தான் அங்கே போடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெகக்னிஷன் எனக்கு கிடச்சது இந்த ரேஸ் தான். அதுவும் இல்லாமல் இந்த ரேஸ் நான் பைக் என்றைக்கு ஓட்டுறேனோ, எனக்கு என்றைக்கு ப்ராக்டிஸ் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ, ஃபுல்லாக வீக் டேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வந்துட்டு எப்படா ப்ராக்டிஸ் போவோன்ட்டு இருப்போம். அந்த ஹோல் டேக்காக வீக்கெண்ட் வந்துட்டால் போதும், சண்டே வந்துட்டால் போதும், எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு இங்கே வந்து சாப்பாடு அதெல்லாம் பசிக்கும், ஆனால் அதெல்லாம் பெருசாகவே தெரியாது இந்த இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு கனெக்டடான ஸ்போர்ட் எனக்கு. லைக் நான் ரொம்பவே டவுனாக இருந்தப்போ எனக்கு எதுவுமே வராது. ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே சொன்னாங்க உனக்கு எதுக்கு ரேஸ்ன்றதே வேணாம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ நான் போடியம் பண்ண எனக்கு வந்து ஒவ்வொருத்தங்களாம் கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. நேர்லேயும் சரி, எல்லா சோஷியல் மீடியாலையும் சரி. நான் ஒன்று பண்ணும்போது வேணான்னு சொன்னவங்களாம் வந்து இப்போ என்னை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ரேஸஸ் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா போலீஸோட அதாவது அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னா அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட போலீஸ் அந்த இதோட வாங்கி தான் பெர்மிஷனோட தான் நடத்துவாங்க. ஸோ அந்த கிரவுண்ட்குள்ளே நடக்கிறனால பர்டிகுலராக இந்த லைசன்ஸ் வேணும் அப்படின்னு கிடையாது. ஸோ கிட்ஸ்லேருந்து எந்த ஏஜ் கேட்டகரி வரைக்கும் ஓடிக்கலாம். தனித்தனியாக கேட்டகரிஸ் இருக்குது. கிட்ஸ் கிளாஸ் இருக்குது,
லேடிஸ் கிளாஸ் இருக்குது, பிகினர்ஸ், நோவாய்ஸ், இன்டர்மீடியட், எக்ஸ்பர்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ்க்கும் அவங்க என்ன கேட்டகரியோ அந்த மாதிரி ஓட்டிக்கலாம். ஸோ பர்டிகுலர் லைசன்ஸ் தேவை கிடையாது. பட் நீங்கள் நேஷனல் ஈவெண்ட்ஸ், அத்தரைஸ்ட் ஈவெண்ட்ஸ், எஃப்எம்எஸ்ஏ ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஈவெண்ட்ஸ் ஓட்டும்போது கண்டிப்பாக வந்து எஃப்எம்எஸ்ஏ லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது எடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸும் உங்கள் நேமில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 10 lakh இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஒன்று இருக்கும். அது நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ரேஸ் ஓட்ட முடியும். இவர் என்னோடய கோச் தெரியற முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஸில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் இனிஷியலாக என் கோச் பார்க்காத வரைக்குமே எனக்கு வந்து வண்டி வாங்கணும், என்ன பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தவங்கள்ட்டே கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு வச்சுலாம் கேட்கும்போது தான் ஒருத்தர்லாம் சொன்னார், எதுக்குடா அந்த பொண்ணை ரேஸ் ஓட்ட சொல்கிற, அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு, அதெல்லாம் வேணாம், கை கால்லாம் உடையும், பேசாமல் போய் படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு, இல்லை வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்க சொல்லு அப்படின்லாம் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே இதாக இருக்குது. அப்போது என்னாச்சு, லைக் நான் ஓட்ட ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே இந்த ஸ்போர்ட்குள்ளே ஒரு 5 பொண்ணுங்க எனக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ரேஸ், எல்லா ரேஸ்க்கும் வர ஒரு 5 பொண்ணுங்க என்னோட சேர்த்து நான் இனிஷியலாக போகும்போது. அப்புறம் போக 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 பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட் வந்து லைக் நாங்களே இந்த சென்ஸ் நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிது ரெகுலராக. மாதத்துக்கு லைக் ஒரு மாதத்துக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது இப்போலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு 3 ஈவெண்ட் நடக்கிற மாதிரி, இல்லை 2 ஈவெண்ட் நடக்கிற மாதிரி ஃபுல்லாக சேஞ்ச் ஆச்சு. அப்படி இருக்கும்போது ஓகே எங்கள் கேம் ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா லேடிஸ் கிளாஸ்க்கு தனியாக ரெகக்னேஷன் தனியாக நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து லேடிஸ் கிளாஸ்னால் வெறும் ட்ராஃபி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இது இருக்கும். இப்போ வந்து லேடிஸ் அந்த இதை வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண, இல்லை அவங்களோட இது பண்ணுறதுக்காகவே லேடிஸ் கிளாஸ்க்கு ஓகே வில் கிவ் சம் கேஷ் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா இதுலேயும் வந்துட்டு நான் வந்து பசங்க கூட நிறைய ஒரு 3-4-5 கிளாஸ் ஓட்டியிருக்கேன், பிகினர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் நான் பசங்க கூட ஓட்டியிருக்கேன். ஸ்டார்டிங் ஓட்டினப்போலாம் எனக்கு பயம், உள்ளே போனால் நம்மளுக்கு இது ஏதாச்சும் இப்போ தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம், இப்போயே நம்மளை இடிச்சு இதை உள்காட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் போயிடும்னு ஒரு பயம் வந்து போக 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 நான் பசங்களுக்கு ஈக்குவலான்ட்டு இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் டச் பண்ணுற அளவுக்கு. இப்போ நான் ஒரு பிகினர்ஸ் கிளாஸ் நான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு ரேஸ் விழுந்து, அதாவது பைக் ஸ்டாப் ஆச்சுன்னு, அதுக்கு முன்னாடி நான் அந்த ரேஸ்லேயே பிகினர்ஸ் கிளாஸ் பசங்க கூட ஓட்டும்போது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. டாப் 4 or 5 செலக்ட் பண்ணும்போது ஒரு இதில் போடியம்ல எனக்கு மிஸ் ஆச்சு. இல்லை நானும் பசங்க கூட இதில் வந்து ஒரு இது செலக்ட் ஆகிருப்பேன். அண்ட் முன்னாடி மாதிரியே கிடையாது, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பொண்ணுங்க நிறைய பேர் வரதுக்காகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பசங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இல்லை, பொண்ணுங்கள்லாம் வரக்கூடாது, பொண்ணுங்க வந்துட்டு இன்ஃபீரியர், அதாவது சப்ரெஸ் பண்ணி தான் இருக்கணும், எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நிறையா பேர் இப்போ ப்ரொமோட் பண்ணி ஓட்டு, நீயும் அதுக்கு ஈக்குவலாக தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் வந்து இப்போ ரேஸில் பார்த்திங்கன்னா மோட்டர் ஸ்போர்ட் எப்படின்னா, மோட்டர் ஸ்போர்ட் அதாவது என்னோடய மோட்டர் ஸ்போர்ட் பேர் வந்து மோட்டோக்ராஸ், ஆட்டோக்ராஸ், சூப்பர் கிராஸ் அப்படி சொல்லுவாங்க. சூப்பர் கிராஸ்னால் என்னென்னா மேக்ஸிமம் ரொம்ப ஒரு கனெக்டடான ஜம்ப்ஸ்லாம் இருக்கும், பெரிய ஒரு ஜம்ப்ஸ் மட்டும் வச்சு தான் அந்த கேமே. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் டேஸ் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பெங்களூர் நாட்கள், அதில் ஆர்யா ஓட்டுவாங்க, இல்லை துல்கர் சல்மான் ஓட்டுவாங்களா, அந்த ரேஸ் தான் இது, அந்த ரேஸ் தான் அது பேர் சூப்பர் கிராஸ். அந்த இது பார்த்திங்கன்னா லைக் பர்டிகுலர் லேப்ஸ் இருக்கும், இந்தந்த லேப்ஸ், இவ்வளோ லேப்ஸில் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டாக வரா அப்படின்ற இந்த இதுதான். அதே இது வந்துட்டு சில டைம் என்னென்னா டைமிங் கவுண்ட் வச்சுப்பாங்க, டைம் அட்டாக் மாதிரி. அந்த இருக்கும்போது யார் வந்து இந்த 2 லேப் வந்து கம்மியான டைமிங்கில் ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் ஓட்டினது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹையஸ்ட் லேப் வந்து 8 லேப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய லாஸ்ட்டு நேஷனல்ஸ் நான் ஓட்டும் போது எனக்கு ஹையஸ்ட் லேப் வந்து 8 லேப்போ 7 லேப்போ அப்படி தான் நான் ஓட்டினேன். இதுக்கு நடுவில் இந்த ஒரு லேப்புக்கு நடுவில் பிரேக் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஓட்டினா ஸ்டார்ட் எடுத்தால் கண்டினியூஸாக அந்த 8 லேப் 7 லேப் முடிக்கணும். அந்த லேப்பில் வந்து யார் ஃபிட்டாக இருக்காங்களோ, யாருனால முடியுதோ அவங்க மட்டும்தான் வந்து லைக் அந்த போடியம், அதாவது ரேஸ் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஆக்சுவலி என்னோடய கோச் நான் ஸ்டார்டிங் உள்ள வரப்போ எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஆட்டிடியூட் இருக்கணும், அது வந்து பாசிட்டிவ் வேல இருக்கணும், லைக் ரொம்ப நெகட்டிவாக நம்ம தான் இருக்கணும், ஆனால் நம்ம மட்டும்தான்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சொல்லுவார். ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணு, பாசிட்டிவான மெயின்டைன் பண்ணு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காரு. எப்படின்னா இப்போ எனக்கு வண்டி இப்போ வண்டியில் உட்கார வரைக்குமே இது தெரியாது. ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா உள்ளே போயிட்டா எவ்வளோக்கு எவ்வளோ அக்ரெசிவாக என்னால் இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும். சவுண்டே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்டே ரொம்ப ஒரு மாதிரி இதாக்கி விடும். அதுவும் இல்லாமல் பின்னாடி வந்து லைக் நான் முன்னாடி போனால் என்ன ஒரு 3 பேர் வந்து துரத்திட்டு வருவாங்க. அப்படிலாம் இருக்க போது விடக்கூடாது, நம்ம தான் போகணும் அப்படின்ற ஒரு இது அளவுக்கு லைக் எவ்வளோ கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல, அவங்களே இடிச்சு தள்ளிட்டு போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு நம்மளுக்கு தோணும். டு பி ஹானஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நான் ரொம்பவே அக்ரெசிவாக வைல்டாக தான் உள்ளே இருக்கும். டு பி ஹானஸ்ட் நான் பொண்ணுன்றதே மறந்துட்டு நான் அதெல்லாம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பேன் உள்ளே. ஸோ அதெல்லாம் இப்போ இங்கே வண்டிக்கு வெளியே இருக்கிறது வேலை, ரேஸ் ட்ராக்குள்ளே போயிட்டா டோட்டலாக வேறு.
இந்த பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் நான் ரேஸ்குள்ளே வரும்போது எனக்கு ரேஸ்குள்ளே வருவேன்னு எனக்கு தெரியாது. சும்மா ஒரு ப்ராக்டிஸ் லேப்க்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ இப்படிலாம் உட்காந்து போஸ்ட்லாம் கொடுத்துட்டு போஸ்ட் போட்டு போதும் நம்மளுக்கு இதே போஸ்ட்டெல்லாம் போட்டுட்டோம், இதுக்கு மேலே என்ன இருக்குது இந்த வண்டி கூட அப்படின்ற ஒரு அளவுக்கு இது. ஏன்னா இது எங்களோட கோச்சோட பைக். அவருக்கு இந்த வண்டிக்கு வச்சுருக்க ஒரு நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய நேம். அவர் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தார்னா லைக் பீப்புள் வில் நோ அவர் தான் இந்த ரேஸில் ஃபஸ்ட் அடிப்பார். அந்தளவுக்கு இந்த வண்டிக்கு ஒரு இது இருக்குது. அப்போ அந்த வண்டி கூட சும்மா ஒரு ப்ராக்டிஸ்லாம் படிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ போட்டதே பெருசாக தெரிஞ்சது இந்த வண்டி. அப்போ வந்து இந்த வண்டி எனக்கு ரொம்பவே ஒரு கனெக்டடானது. என்னோடய ரேஸ் அப்போது இந்த வண்டி எனக்கு எப்போ கையில் கொடுத்தாங்களோ எனக்கு வந்து லைக் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இந்த வண்டி எனக்கு கையில் கொடுக்கல. ஏன்னா இது பவர் ரொம்பவே ஜாஸ்தி. லைட்டாக நீங்கள் ஒரு ஆர்பிஎம் இது பண்ணி விட்டாலும் வீலிங் ஆகி பாப்பாகி நீங்கள் விழுந்துருவீங்க, அந்தளவுக்கு ஒரு இதாகும். ஸோ ஸ்டார்டிங்கே எனக்கு கொடுக்குறதுனால எப்படா இந்த வண்டி எனக்கு கொடுப்பீங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வேறு வழியே இல்லாமல் இந்த வண்டி எனக்கு கொடுக்க வேண்டியதாச்சு. ஏன்னா இன்னொரு வண்டி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது அப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஒரு ரேஸ் ஓட்டின ரேஸில் நான் வந்து பெஸ்ட் ரைடர் ட்ராஃபி அடித்தேன். ரெண்டு கிளாஸ் ரேஸ்லேயும் ஃபஸ்ட் பொசிஷன் அடித்தேன். அப்போ தான் ஓகே எனக்கு இந்த வண்டி யூஸ் பண்ண எபிலிட்டி வந்துருச்சுன்னு சொல்லி அப்போ தான் கொடுத்தாங்க. இந்த வண்டி எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்களா, லைக் எனக்கு எல்லாமே இந்த வண்டி தான். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வண்டியை நான் லவ் பண்ணுறேன்னா அவ்வளோக்கு எவ்வளோ இது ரேஸ் ட்ராக்கில் போட்டு கொண்டு எடுப்போம். அந்த மாதிரி தான் இந்த வண்டியோட இந்த வண்டி இல்லாமல் லைக் வண்டி மேலே நான் வேறு எனக்கு கூட ஓட்டுறவங்கள தவிர வேறு யாரும் இந்த வண்டி தொடவே விட மாட்டோம். ஏறி உட்காந்தாலே சண்டை போடுவோம். அந்த மாதிரி ஏறி உட்காரவே விட மாட்டோம். உட்காந்து அது வேறு லெவலில் சண்டை வரும். வண்டிக்கிட்டே இப்படி கை வைக்க கூட நாங்கள் விட மாட்டோம். அவன் எப்படி எங்கள் வண்டியில் உட்காரலாம், சீரியஸாக எங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும். அவன் எப்படி நம்ம வண்டியில் உட்காரலாம், இது நம்ம வண்டி மேலே கூட உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்பவே அந்த வண்டியும் எனக்கு ரொம்பவே கனெக்ஷன் இருக்குது.